வணக்கம், நான் உங்கள் கேப்டன் இனோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெலாஜிக் ட்ரால்ரோரை வந்து தூத்துக்குடியில் போய் டெஸ்ட் பண்ண போகிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த டெஸ்டிங் வந்து பாஸ் ஆகுதா இல்லை ஃபெயில் ஆகுறாங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் வந்து நம்ம பெலாஜிக் ட்ரால்ரோரை வந்து டெஸ்டிங்காக வந்திருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டெஸ்டிங் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், இந்த போர்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்னியாகுமரியில் எங்களுக்கும் தூத்துக்குடிக்கும் ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. 3 வித்தியாசம் இருக்குது. அது என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைகள். 1 வலை, 2வது போர்டு, இழுவலைக்கு பயன்படுத்தக்கூடிய போர்டு, 3வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு. நாங்கள் வந்து ஸ்டீல் ரோப்பு பயன்படுத்துகிறோம், இவங்க வந்து பிளாஸ்டிக் கயிறு அந்த இது பயன்படுத்துகிறாங்க. 1. 2வது விதமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்டு. இந்த இழுவலைக்கு இப்போ நம்ம பெலாஜிக்கு பார்க்குறீங்கல்ல, நான் அதே மாதிரி நாங்கள் கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இரும்புலே தான் எல்லாமே பயன்படுத்துவோம். இவங்க வந்து மரப்பலகை, அதாவது உட்டில் பயன்படுத்துகிறாங்க. இப்படி இது 2வது விதமான வித்தியாசம். 3வது விதமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி சைட்லலாம் வந்து நல்ல நீளமாக இருக்கும், பெருசாக இருக்கும், லெந்தாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து சின்ன விதமான வலையை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்படி 3 விதமான வித்தியாசத்துக்கு நம்ம பெலாஜிக் ட்ரால்ரோர் வந்து சரி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி. அப்படி சரி ஆகலைன்னா இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், எந்த விதமான இதை கொண்டு வந்தால் இவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்காக இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில் பெலாஜிக்கை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம தூத்துக்குடியில் டெஸ்டிங் வீடியோ. ஆனால் இதில் ஏற்கனவே மீன்கள் கிடக்கு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விக்குறி இருக்கலாம். அந்த மீன் வந்து, அதாவது நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறதுனால முதல்ல இருந்து டெஸ்டிங் பண்ணோம்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா செலவு வருங்க. அப்படி நமக்கு டெஸ்டிங்கில் மீன் படலைன்னா 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிரும். அதுக்காக நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் தொழிலை பாருங்கள், கரையை போகிறதுக்கும் ஒரு அரை மணி நேரம் எனக்காக ஒதுக்கி இந்த போர்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைமில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ் ஆகிடக்கூடாது, பார்த்தீங்களா, இன்னைக்குள்ள தொழில் லாஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காகத்தான் லாஸ்ட் டைமில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பெலாஜிக் போர்டு வந்து முதல்ல தூத்துக்குடி கடலில் வந்து தண்ணிக்குள்ளே போகிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. தூத்துக்குடி வா, சூப்பர்ல. போர்டு வந்து எப்படி போகுது பாருங்க. ரொம்ப விங்ஸ், அதாவது துறப்பு வந்து ரொம்ப திறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பின்னாடி நிக்கக்கூடிய வேலையாட்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வந்து திறந்து போகுது. அப்படி ஜாஸ்தியா திறந்து போகுது என்னன்னா, வலைகளும் பெருசா இருக்கணும், வலைகள்ல வெயிட் நிறைய இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த வலை வந்து அடிப்பாகத்துல இருக்கும். வேலையே இவ்வளவு ஓபன் தெரியுதா? வயதுல மட்டும் இல்ல, வேலையே இவ்வளவு ரொம்ப வேலை எப்படி இருக்கும், கரைக்கே போகும். அடி எப்படிதான் இப்படிதான் போகும், போடு விரிச்சுன்னு போகும், அரை நீத்துக்கு போகும். என் மீனை பிடி கேக்குதான் இது கடல் தொழிற்சி. மாடி எப்படி உட்கார்றதா இல்லன்னு மாடி மட்டும் உட்கார்ந்து வந்துடும். மடி உட்கார்ந்து சொல்றாரு, உட்கார்றது சாத்தியப்படாது. என்ன சாத்தியப்படாது பார்க்கலாம். நல்லா திறந்து போகுது. எங்க வலை இருக்காது, இது வந்து நமக்கு மீன் பிடிக்க முடியாது. இந்த போர்டுக்கு இந்த வலைகளை எல்லாம் இதை பண்ண முடியும் அவர் சொல்றாரு. இருந்தாலும் நான் சொன்னேன், இந்த போர்டை வச்சு ஒரு அரை மணி நேரம் இழுத்து பார்ப்போம். வேற போட்டுகளில் வந்து ஆர்பிஎம் எப்படி வச்சிருக்காங்க, இன்ஜின் ஆர்பிஎம் எப்படி வச்சிருக்காங்க, ஜிபிஎஸ்ல எத்தனை நாட்டு ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொன்னேன். ராச்சனை வந்து வேற போட்டெல்லாம் கேட்குறாங்க. அவங்களோடையும் நாங்கள் வந்து ஜாஸ்தியாக தான் வச்சிருக்கோம், கொஞ்சம் கூட வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு ஆர்பிஎம் கூட வச்சிருக்கிறோம். அவங்களுடைய பாயிண்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது. கொஞ்சம் பாயிண்ட் வந்து பிடிச்சி தான் வருது எங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இவ்வளவு வித்தியாசங்கள்லாம் இருக்கு, நமக்கு செட் ஆச்சு, இவங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு. இப்ப ரோப்பை வந்து இஞ்சியை எடுக்க போறாங்க.
கிளச்சு போட்டு பிரேக்கை லூஸ் பண்ணி இஞ்சி சுற்ற ஆரம்பிச்சிட்டு கர கர கரன்னு எவ்வளோ ஸ்பீடாக எடுக்குதுன்னு பாருங்கள். நம்ம பெலாஜிக்கு நிலத்துலேருந்து மேலே வர்றாரு. இவர் எப்படி மீன் பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா எல்லாரும் பார்க்குறவங்க உங்களுக்கும் சரி நான் லைவாகவே எனக்கும் சரி இந்த எண்ணங்கள் இருக்க தான் செஞ்சது. இருந்தாலும் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிறோம். பார்ப்போம். டோர் வந்துருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப் லைனை தட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி ராச்சனை என்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த போர்டு வந்து எங்களுடைய வலைக்கு இது சரியாக வராதுன்னு. இப்போ இந்த ஸ்டார் போல்ட் வந்து எங்களுக்கு கட் ஆயிடுச்சு. வீஞ்சியில் வந்து ஸ்டார் போல்ட்டு கட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார் போல்ட்டை வேலை பார்க்குறாங்க. இதை பார்த்தா தான் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக பாருங்க இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். போல்ட் எல்லாம் போட்டு அந்த போல்ட் வந்து கட் ஆனதுனால இப்போ எடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாகி போச்சு. அவங்க போல்ட்டை வந்து ஸ்பேனர் போட்டு வேறு போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த போல்ட்டு கட் ஆயிருச்சு. இந்த 3 விதமான வித்தியாசத்துக்கு நம்ம போர்டு சரியா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேள்வி. இந்த இடது பக்கம் ஒரு கிளச்சு போடுறாரு பாருங்க. ஒரு தலையில வந்து ஒரு மங்கி கேப் போட்டிருக்காருல அவருமே வந்து ஒரு காலத்துல பெரிய கேப்டன் தான். வயசாயிருச்சு. இப்போ அப்படியே நம்ம ராச்சனனும் கூட அவர் வந்து அசிஸ்டன்ட் கேப்டனா அவர் போய்கிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டாவது அந்த ரிப்பேரிங் சரி பண்ணி இப்போ அவங்க வந்து இஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலை இதுதாங்க வலை வந்து ரொம்ப சின்ன சைஸ் வலை தான். மீன் படுறதுக்கு வாய்ப்பு 90% குறவு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அண்ணன் ராச்சண்ணன் கேப்டன் ராச்சண்ணன் சொல்லியாச்சு. நம்மளும் சரி வயசில் மூத்தவங்க சொல்கிறாங்க அது எப்படி உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துருவோமே. இவங்களும் எங்களை மாதிரி வலைகள் பெருசாக ஸ்டீல் ரோப்பு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினாங்கன்னா கட்டாயம் இந்த பெலாஜிக் போர்டு வந்து இவங்களுக்கும் சரியாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறதுனால இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு மீன் வந்து அதிகமாக கிடைக்கல. ஏன்னா வலைய தூர் பகுதி பக்கத்தில் வந்துருச்சு. இந்த சின்ன சின்ன நெத்தலி மீன்கள் தான் வந்து பாஞ்சு அதாவது அதில் கண்ணியில் தச்சு வருது. மீன் அந்த அளவுக்கு இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வந்து போர்டுகள் வந்து மரப்போடு. இவங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. இவங்களுக்கு ஒரு அதாவது 140 150 கிலோவில் இதை உடைய சின்ன அளவில் உள்ள போர்டு தான் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். மீனே இல்லைங்க. இருக்கவே இல்லை. வலைகள் வந்து நாசம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சின்ன சைஸ் போர்டு தான் இவங்களுக்கு செட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அதனால தூத்துக்குடியில் வந்து நம்ம பெலாஜிக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டோம். ஆனால் என்ன வீடியோ பார்த்தீங்களா? ஃபெயில் ஆயிருச்சுல. ஏன் ஃபெயில் ஆச்சு, எதனால ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த டவுட்டு எனக்கு கிளியர் ஆயிருச்சு. அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எதுக்காக ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது நாங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ட்ரால் டோர் வந்து 1.3 மீட்டர் ஹைட்டும் 185 கேஜி வெயிட்டும் தான் நாங்கள் பயன்படுத்தினது. ஆனால் இவங்களுக்கு வந்து அளவு பெருசாக போயிருச்சு. அதாவது தூத்துக்குடிக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து அளவு ஜாஸ்தியாயிருச்சு. இந்த மெஷர்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கணும். அதாவது 1 மீட்டர் ஹைட்டும் 150 கேஜியில் வந்து இவங்களுக்கு வெயிட்டும் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிடலாம். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு கம்பெனியில் பேசியிருக்கிறோம். அவங்க ரெடி பண்ணிவிட்டு அவங்க கட்டாயம் தருவாங்க. ஒரு தோல்வின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக தான் இருக்கும். அதுக்காண்டி தோல்வியை கண்டு யாரும் பயப்படக்கூடாது. தோல்வி தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றுக் கொடுத்தது தான் இன்னைக்கு நான் புரிஞ்சிருக்கிறேன். அதாவது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் பேசியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன். நன்றி, வணக்கம்.